ஹாய் மகளே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன். இன்றைக்கி பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை. இன்றைக்கி டோட்டலி நாட் இன் அ மூட்னு கூட சொல்லலாம். ஸோ காலைல எழுந்தோடனே டீ போட்டு குடித்தேன். அப்போவும் அந்த ஃப்ரெஷ்னஸ் வரல. இன்றைக்கி என்னவோ சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி டே. பட் எஸ், ரொட்டீன் ஹேஸ் டு கோ ஆன் இல்லையா. ஸோ பொண்ணுக்கு பன்னீர் பூர்ஜி பண்ணி ப்ரெட்ஸோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் மூடு இல்லைனாலும் அஸ் அ மதர் வி ஹாவ் டு ஃபீட் அவர் சைல்ட். ஸோ அவளுக்கு வெறும் ப்ரெட் கொடுக்க மனசில் சாக்லேட் ஸ்ப்ரெட் போட்டு, ஸோ அதனால் ஐம் குக்கிங் ப்ரோக்கலீஸ் கொஞ்சம் பிளான்ச் பண்ணி கூட கொஞ்சம் பன்னீர் பூர்ஜியோட ப்ரெட்ஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற பிளான். காலிஃப்ளவரும் கேப்சிகமும் கொஞ்சம் கூடவே குக் பண்ணுற எதுக்குன்னா பன்னீரில் ஃபேட் கண்டென்ட் அதிகம். ஸோ டயபெட்டிக் அது ரெக்கமெண்டட் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு காமன் கிரேவி பண்ணி அந்த கிரேவியில் காலிஃப்ளவரை போட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறது, அதுதான் இன்றைக்கி என்னோடய பிளான். இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அஃப்கோர்ஸ் வித் சம் நட்ஸ், ப்ரெட்ஸ், ப்ரௌன் ப்ரெட்ஸ் பட்டரில் சாட்டே பண்ணியிருக்கேன் பொண்ணுக்குன்றதுனால. பிளான்ச்டு ப்ராக்லீஸ். இது பார்த்திங்கன்னா பன்னீர் பூர்ஜி. நம்ம ரெகுலர் ஆனியன் டொமேட்டோ பேஸ்டு கிரேவி தான், அதில் பன்னீர் ஆட் பண்ணேன். அதே சேம் கிரேவியில் குக்டு காலிஃப்ளவர் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு வித் ப்ரௌன் ப்ரெட்டோடு கொடுத்தேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா லோ கார்ப், ஸோ அதனால் டெஃபினட்டாக அதிகமாக எடுத்துக்கலாம் டயபெட்டிக்ஸ். மூங் ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில், அதை நல்லா பாயில் பண்ணி பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் போட்டு வித் அ பனானா. அஃப்கோர்ஸ் பனானா இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ திஸ் மேக்ஸ் அ கம்ப்ளீட் மீல் ஃபார் அ சைல்டு வித் அ கிளாஸ் ஆஃப் மில்க் அஃப்கோர்ஸ். இதுதான் இன்றைக்கி பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ஸ்ப்ரவுட்டட் மூங் தால், லிட்டில் பாயில்ட் அண்ட் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னர் அவ்வளோவா இல்லைன்றதுனால இட் கம்ஸ் அண்டர் த லோ glycemic index value, so hence it is recommended for diabetics in the particular fruit. Brown breads, cauliflower sabji, blanched broccoli and thin milk. இதுதான் எனக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேற்று பண்ண அடை மாவு இருந்தது, அதில் அகெயின் கேரட் வெங்காயம் போட்டு ஒரு அடை மாதிரி சாப்பிட்டு இன்றைக்கி விட்டுட்டேன். பெருசாக லஞ்ச் எதுவும் பண்ணல. இதுதான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக திருப்பி வந்து பார்க்குறேன். பாய்.